ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று அகிலாவோட ஸ்டோரி பார்ட் 1 தாங்க போட்டேன். அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு எதனா தெரிவிக்கணுன்னா இதில் கமெண்ட்ஸும் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இன்றைக்கி அகிலாவோட பார்ட் 2 வீடியோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகிலாவுக்கு கல்யாணம் நடந்துச்சுங்க. முத்துவும் அகிலாவும் கல்யாண வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்க கல்யாண வாழ்க்கைக்கு அர்த்தமாக ஒரு வாரிசும் வயிற்றில் சுமந்தாங்க. 13 வயசில் அவளுக்கு என்ன தெரியுங்க? பெரியவங்க சொல்லியிருக்கணும், யாரும் எதுவும் சொல்லலைங்க. நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும்போதே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். இவ்வளோ முத்துவிற்கு நகர வாழ்க்கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு. அகிலாவும் அங்கேயே போயிட்டாங்க, நகரத்துக்கு போயாச்சு. அவளின் பிரசவ பயணத்தை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க நகரத்துலேயே. இருந்தாலும் முத்துவின் அம்மாவும் அப்பாவும் தினக்கூலிக்காரர் தாங்க. அவங்களுக்கு காசு அனுப்பணும், தொந்தரவு பண்ணி 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 முத்துவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. நம்ம முத்து எப்படி போய் அவன் நகரத்தில் கஷ்டப்படுவான்னு கேட்காம சும்மா காசு கொடுன்னு மாதம் அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. இதுக்காகவே முத்து எதுவும் கேட்காம மாதம் அவங்க அப்பாவுக்கு காசு கொடுத்துருவாங்க. அப்படியே நாட்கள் கழிஞ்சதுங்க. டெலிவரிக்கு 15 நாள் தான் இருக்குது. சீமந்தம் நடத்துனாங்க. ஒரு நாள் திடீரென எனக்கு வயிறு வலிக்குதுங்கன்னு கத்துனா. உடனே அகிலா தன் தாய் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கே பரிசோதனை பண்ணாங்க. ஏப்பா, வயிற்றில் தண்ணியே இல்லைங்க, குழந்தைக்கு நார்மல் டெலிவரி ஆகாது, ஃபோர்சப்ஸ் டெலிவரி தாங்க பண்ண முடியும். இந்த பேப்பரில் சைன் போடுங்க, நான் ஃபோர்சப்ஸ் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க டாக்டரு. சரின்னு டெலிவரியும் ஆச்சுங்க. நார்மலாக அழகாக ஆண் குழந்தை பிறந்ததுங்க. அந்த ஆண் குழந்தையோ பிறந்து 10 நிமிஷம் தாங்க உயிர் இருந்தது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க உயிர் பிரிஞ்சிச்சுங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாரும், அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே துக்கத்தில் இருந்தாங்க. சரிம்மா, நீ இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாம், நீ நல்லா இருந்தா எவ்வளோ இதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். டெலிவரி ஆன பிறகு இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அது உன் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு எல்லாரும் சமாதானம் சொன்னாங்க. டெலிவரி ஆன பிறகு அகிலாவை நல்லா கவனிச்சாங்க அகிலாவோட அம்மா அப்பா. அதே மாதிரி அகிலாவுக்கான ஒரு முத்துவோ, வாமா அகிலா, நம்ம நகரத்து வேலைக்கு போகலாம், விடுமுறை முடிஞ்சு விட்டது, நம்ம ஊருக்கு போகலாம் என்று அகிலாவை கூட்டிக்கிட்டு நகரத்துக்கு போனாங்க. முத்துவும் மனைவி அகிலாவை நன்றாக பாசமாக கவனித்தாங்க. அகிலாவும் தன் மாமனார் மாமியார் இருவரையும் நன்றாக பார்த்து கொள்வார். அப்போவும் முத்துவின் தாயும் தந்தையும் அகிலாவை இப்படி செய்கிறா அப்படி செய்கிறான்னு முத்துக்கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இதனோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.